الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه في أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا أشهد أن لا إله شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب قد آتيتني من الملك وعلمتني من تأويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما وألحقني بنا ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை கடமைகளை அவன் விரும்பக்கூடிய வடிவத்தில் அந்த ரப்புக்காக வேண்டி மட்டுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடக்குமாறும், அவன் விலக்கியவைகள் தடுத்தவைகள் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்தவைகள் அவனுக்கு விருப்பமில்லாதவைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் தக்குவாவுடைய வசியத்தை ஞாபகமூட்டியவனாக இந்த குத்துபாவை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் ஒவ்வொரு மனிதனுடைய மௌத்துக்கு பின்னாலுள்ள உண்மையான நிரந்தரமான வாழ்க்கை அமைய போகிறது. இந்த வாழ்க்கையின் முடிவு ஒரு மனித நிரந்தரமான வாழ்க்கை கவலைக்கும் கைசேதத்துக்கும் துன்பத்துக்கும் காரணமாகிவிடும். இதனால்தான் நாம் நல்லோர்கள் சாலிஹூங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே அவர்களுடைய கூடுதலான கவலையும் சிந்தனையும் யோசனையும் அவர்களுடைய இறுதி முடிவை பற்றியும் அவர்களுடைய மறுமையின் வாழ்க்கையை பற்றியும் அவர்களுடைய பாவங்களுக்குரிய தௌபாவை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்பதை பற்றித்தான் இருந்தது. சாலிஹூங்கள் நல்லோர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களின் இரவு பகலுடைய கூடுதலான சிந்தனைகள் என்னுடைய முடிவு சிறந்ததாக ஆகிவிட வேண்டுமே, எனக்கு இந்த உலகத்திலே மன்னிப்பு கிடைத்துவிட வேண்டுமே. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லோருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட மனிதர் என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக அகாரு யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதும் நான் ரோசப்படுவேனா என்று சொல்லிவிட்டு அழுதார். இப்படிப்பட்ட நிறைய நன்மாராயங்கள் சொல்லப்பட்ட உமருக்கு எவ்வளவு தைரியமாக இந்த ஆனால் அவர்களை பற்றி எழுதப்படுகிறது, இரவிலே தூங்குவார்கள், இடையிலே கண் விழித்துவிட்டால் கன்னத்தின் மீது கையை வைத்துக் கொண்டு அழுது சொல்லுவார்களாம், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா இந்த உமரை அழைத்து என்ன முடிவு சொல்லுவானோ என்று அழுவார்.
சுபஹ் தொழுகையிலே இருக்கும் பொழுதே இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய இறுதி நேரம் வந்துவிட்டது என்பதை விளங்கிக் கொண்டார்கள். தொழுகையில் இருக்கும் பொழுது ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைக்கப் போகிறது. ஆனால் மகனிடத்திலே என்ன சொல்லுகிறார்கள்? மகனே, என்னுடைய தலையை கொஞ்சம் வெறும் பூமியின் மீது வையுங்கள். ஹஜ்ரத் உமருடைய தலை தந்தையினுடைய வேண்டுகோளின்படிக்கு அந்த நேரத்திலே கடும் கஷ்டமான நிலையிலே இரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், மகனே, என்னுடைய தலையை கொஞ்சம் பூமியின் மீது வையுங்கள். தரையின் மீது தலை வைக்கப்பட்டதன் பின்னால் சொல்லி சொல்லி அழுகிறார்கள், வைலக யா உமர் இல்லம் யக்ஃபிர் லக ரப்புக். திரும்ப திரும்ப சொன்னார், உமர், உன்னுடைய ரப்பு உன்னை மன்னிக்கவில்லை என்றால் நீ நாசம். உமர், உன்னுடைய ரப்பு உன்னை மன்னிக்கவில்லை என்றால் நீ நாசமாகிவிட்டாய். இதைத்தான் அழுது அழுது தரையின் மீது தலையை வைத்துக் கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தான். நல்லோர்கள் சாலிஹுகள் இந்த உலகத்தில் எப்பொழுதும் அவர்களுடைய சிந்தனையும் கவலையும் அழுகையும் எங்களுடைய முடிவு சிறப்பாக வேண்டுமே, மறுமை வெற்றிகரமாக ஆக வேண்டுமே. உலக விடயங்களை கொண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டு திருப்தி அடையவில்லை. அனைத்தும் கிடைத்துவிட்டது, அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பல சிரமங்கள் கஷ்டங்களை தாண்டி வந்தார்கள். தந்தையிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு கிணற்றிலே கொண்டு போய் போடப்பட்டு திரும்பவும் வியாபார கூட்டத்தின் மூலம் வெளியிலே எடுக்கப்பட்டு பஜாரிலே ஒரு விற்பனை பொருளாக ஆக்கப்பட்டு திரும்பவும் அரசனுடைய வீட்டுக்குள்ளே அடிமையாக இருந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்த பெண்ணின் மூலம் பயங்கரமாக சோதிக்கப்பட்டு திரும்பவும் வெளியிலே வந்து பல நாட்கள் ஜெயிலிலே இருந்ததன் பின்னால் வெளியிலே வந்து ஆட்சி பீடத்திலே அமர்ந்தார்கள். ஆட்சியும் கிடைத்து விட்டது, கனவுகளுக்கும் பொருத்தமான விளக்கம் சொல்லக்கூடிய நல்ல அறிவு ஞானமும் கிடைத்து விட்டது. திருப்தி அடைந்தார்களா? இரண்டை அடைய வேண்டும். அந்த இரண்டும் கிடைத்தால்தான் நான் திருப்தி அடையலாம், சந்தோஷப்படலாம். அல்லாஹ்விடத்தில் அந்த இரண்டையும் கேட்கிறார்கள். எப்படி? குர்ஆன் எங்களுக்கு படித்து தருகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை, ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், யா அல்லாஹ், எனக்கு நீ ஆட்சியிலிருந்து வழங்கி இருக்கிறாய். வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நல்ல அறிவு திறமையை, கல்வி ஞானத்தை வழங்கியிருக்கிறாய். ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை படைத்தவனே, அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலும் மறுமையிலும் என்னுடைய உதவியாளன், என்னுடைய எஜமான் நீ. பரம்பரை சொத்தாக கியாமத்து வரையிலே பாதுகாத்துவிடு என்பதையா கேட்டார்கள்? இல்லை. இந்த இரண்டையும் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், அவர்கள் அறிவித்தார்கள், முஆஸ் இப்னு ஜபல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அந்த ஹதீஸை கற்றுக்கொண்டார்கள் என்று தன்னுடைய ஆசிரியரிலிருந்து ரசூலுல்லாஹ் வரையிலே சக்கராத்துடைய நேரத்திலே சொல்லிவிட்டு அந்த ஹதீஸையும் சொன்னார்கள். என்ன ஹதீஸ்? மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமையுமோ அவர் சுவர்க்கத்திலே நுழைந்து விட்டார். மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய ரூஹு பிரிந்தது. எது வாழ்க்கையோ அதுதான் மரணம். அதற்கு நேர் மாற்றமான நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் எழுதியிருப்பதாக வேறொரு மார்க்க அறிஞர் உடைய கிதாபிலே வாசித்தேன். ஒரு நாளையிலே வேகமாக வந்து ஒரு கடையை உடைக்கிறார். இருந்தவர்கள் கேட்டார்கள், என்ன செய்தி?
ஏன் இவ்வளவு பதறிக்கொண்டு? அவர் சொன்னார், இன்று எங்களுடைய பக்கத்து வீட்டிலே ஒருவர் மரணித்தார். இறுதி நேரத்திலே அவருக்கு திரும்ப 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 கலிமாவை சொல்லிக் கொடுத்தோம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுத்தோம். ஆனால் அவரால் சொல்ல முடியவில்லை, தடுமாறினார். ஒரு கட்டத்தில் கஷ்டப்பட்டவராக அவர் சொன்னார், என்னுடைய தொண்டையிலே தராசுடைய ஊசு ஒன்று குத்துவதை போன்று குத்திக் கொண்டிருக்கிறது. கலிமாவை சொல்லுவதற்கு அந்த ஊசி தடையாக இருக்கிறது. அளவு நிறுவையிலே மோசடி செய்வதற்கு, குறைத்து நிற்பதற்கு நான் தராசின் ஊசி அதற்கு ஏற்றவாறு திருப்பி வைத்திருந்தேன். அந்த ஊசி இப்பொழுது தொண்டையிலே குத்துவதை போன்று இருக்கிறது. எனக்கு கலிமா சொல்லிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் மரணித்தார். அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களே, அவர்கள் சந்தோஷமாக வாழுங்கள், ஆனால் இறுதி முடிவை பயந்து கொள்ளுங்கள், சக்கராத்தை பயந்து கொள்ளுங்கள். சிலவேளை இந்த அநியாயமும் மோசடியும் சக்கராத்திலே கலிமாவுக்கு தடையாகிவிடலாம். விளையாட்டு பெற்றோர்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், இறுதி முடிவையும் பயந்து கொள்ளுங்கள். சஹீஹான ஹதீஸிலே வருகிறது, 60 வருஷம் சில பெற்றோர்கள் இபாதத்திலே ஈடுபடுகிறார்கள். இறுதி காலத்திலே சொத்து செல்வங்களை பங்கு வைப்பதிலே முறைக்கு மாற்றமாக சில பிள்ளைகளுக்கு கூடுதலாகவும் குறைவாகவும், நேர்மைக்கு மாற்றமாக அநியாயமாக நடந்து கொள்ளுகிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் நரகத்திலே நுழைகிறார்கள். இப்படி ஒவ்வொன்றும் பரவர்கள் கடமையான நோம்பிலே பொடுபோக்குத்தனம் காட்டக்கூடியவர்கள், அல்லாஹ் தனக்கு வழங்கிய சொத்திலிருந்து 97% பயன்படுத்திக் கொண்டு 2% அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜகாத்து கொடுங்கள் என்று சொல்லப்பட்டதன் பின்னால் அந்த ஒரு சிறிய கணக்கையும் கொடுக்காமல் அதிலிருந்து தப்பி ஓடுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அதற்காக வேண்டி நொண்டி காரணங்களை கூறி ஃபத்வா எடுக்கக்கூடியவர்கள், ஜகாத்தை கொடுக்காமல் தப்புவதற்கு வழிகளை தேடக்கூடியவர்கள், ஹஜ்ஜு கடமையாகியும் பொடுபோக்குத்தனமாக ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வையும் பயப்பட வேண்டும், இறுதி கட்டத்தையும் பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைகளிலே, அவன் தடுத்தவைகளிலே மனிதன் பொடுபோக்குத்தனமாக கணக்கில்லாமல் இருந்துவிட்டு அந்த சக்கராத்தை சந்திப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. நிகழ்வுகள் நிறைய இருக்கு. இதுவரைக்கும் உலமாக்கள் எழுதி இருக்கிறார்கள் என்றார், சிலர் கடமையான குளிப்புடைய விடயத்திலே பொடுபோக்குத்தனமாக நடந்து கொள்கிறார். சில நேரங்களிலே சுபகுடைய நேரத்திலே குளிப்பதற்கு சோம்பேறித்தனத்தின் காரணமாக மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்ட தங்கடம் இல்லாமல் தயமும் செய்து கொள்கிறார்கள். இந்த கடமையான குளிப்புக்கு பகரமாக தயமம் செய்வதற்குரிய தங்கடம் உடையவரா என்பதை சரியான உலமாக்களிடம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். கடமையான குளிப்பிலே சிலர் பொடுபோக்குத்தனம் காட்டுகிறார்கள், சோம்பேறித்தனமாக நடந்து கொள்கிறார்கள். சிலவேளை அவர்களுடைய அந்த சக்கராத்துடைய நேரம் அதன் காரணமாக கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. எதுவரையும் எழுதுகிறார்கள் என்றால் இதயத்திலே பொடுபோக்குத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். வந்த ஆத்திரத்திலே கண்ட நின்றவாறு தலாக்கை சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் அப்படியே மூடி மறைத்துக் கொண்டு சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் ஷரியத்துடைய பார்வையிலே ஹராத்திலே வாழுகிறான். அவருக்கு மாற்று வழிகள் இருக்கிறது, மார்க்க முறையை காட்டி கொடுத்திருக்கிறது. நீ அவசரப்பட்டு தலாக்கை சொல்லிவிட்டியா, உனக்கு ஹலாலாக வாழுவதற்கு வழி மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த முறைகளை கேட்காமல் மூடி மறைத்துக் கொண்டு இப்படி தொடராக வாழக்கூடியவர்களுடைய சக்கராத்துடைய நேரம் கூட சிலவேளை கேள்விக்குறியாக ஆகிவிடுகிறது. ஏன் அவர் இரவு பகலாக தெரியாமல் ஹராத்திலே இருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் தன்னுடைய இலையிலே அந்த கட்டத்தை அடைய வேண்டுமா, கலிமாவை தெளிவாக மொழிந்து கொண்டு மரணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டுமா, தான் செய்யக்கூடியது பாவம் என்று தெரிந்தால் அந்த பாவத்தை விட்டும் உடனடியாக அவர் தௌபா செய்யும்.
இந்த காணி, இந்த கடை துண்டு, இந்த வீடு, இந்த பணம் எனக்குரியது அல்ல, இது அவர்களுக்கு போக வேண்டியது என்று தெரிந்துவிட்டால் அதனை உடனடியாக கொடுத்து விடுவதற்குரிய முயல்விட வேண்டும். இது எனக்குரியது அல்ல, இதை நான் திடீரென்று மரணித்து விட்டால் இவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்பதை அவர் எழுதாமல் 2 நாள் அவர் தூங்கக்கூடாது. யாருடனாவது மனஸ்தாபத்தோடு கோபத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர் உடனடி மன்னிப்பு கேட்டு அந்த கோபத்தை மனஸ்தாபத்தை இல்லாமலாக்க வேண்டும். அவசரமாக செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் அவர் குறைந்ததை எழுதி வைக்க வேண்டும். நான் இவர்களோடு பேசாமல் இருக்கிறேன், மனஸ்தாபத்தோடு வாழுகிறேன், திடீரென்று மரணித்து விட்டால் என்னுடைய மன்னிப்பை கேட்டுவிடுங்கள் என்று எழுதி வைத்துவிட்டு அவர் ஒவ்வொரு நாளும் அதை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வசியத்தை செய்ய வேண்டியவைகள் இருந்தும் அது எழுதப்படாமல் 2 இரவுகள் நிம்மதியாக தூங்குவது ஒரு முஸ்லிமுக்கு பொருத்தமில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இறுதி முடிவை சிறப்பாக அடைவதற்கு பாவம் செய்யக்கூடியவர்கள் அந்த பாவத்தை விட வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். மனிதன் என்ற அடிப்படையிலே தவறு நடந்ததா உடனடியாக தௌபா செய்ய வேண்டும். தௌபாவுக்கு தாமதம் காட்டக்கூடாது, பாவத்திலிருந்து நீங்குவதற்கு தாமதம் காட்டக்கூடாது. பிறகு செய்வோம், பிறகு தௌபா செய்வோம், பிறகு மன்னிப்பு கேட்போம், பிறகு அந்த உரிமைகளை கொடுத்து விடுவோம் என்று பிற்போட்ட எத்தனையோ பேர் தௌபா இல்லாமலே மரணித்து விட்டார். பிறகு செய்வோம் என்பது சைத்தானுடைய பயங்கரமான ஏமாற்றம். இது நல்லது என்று தெரிந்துவிட்டால் உடனடியாக செய்ய வேண்டும், இது பிழை என்று தெரிந்துவிட்டால் உடனடியாக நிறுத்த வேண்டும். பிறகு செய்வோம் என்று சைத்தான் ஏமாற்றி எத்தனையோ பேர் தௌபா இல்லாமலே மரணித்து விட்டார்கள். எத்தனையோ பேர் பலருடன் மனக்குரோதங்களை வைத்துக் கொண்டு மரணித்து விட்டார்கள். எத்தனையோ பேர் பிறருக்குரிய சொத்துகளுக்கு பொய் வழக்கு பேசிய நிலையிலே மரணித்து விட்டார்கள். எத்தனையோ பேர் பெற்றோர்களுடன் கூட பேசாதவர்களாக மரணித்து விட்டார்கள். எத்தனையோ பேர் குடும்ப உறவை துண்டித்த நிலையிலே மன்னர் சென்று விட்டார்கள். பிறகு என்று பிற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். தௌபா இல்லாமலே மௌத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இப்படி வந்துவிடக்கூடாது. இறுதி முடிவை அழகாக அமைத்துக் கொள்வதற்கு பாவங்களில் இருந்து உடனடியாக தௌபா செய்ய வேண்டும். ஃபர்லான தொழுகையை பேணுதலாக தொழுது வாருங்கள், இறுதி முடிவு சிறப்பாகும். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையும் தொழுதுவிட்டு ஆயத்துல் குர்சியை ஓதி வாருங்கள். அடுத்த நேரத்துக்குள் மௌத்து வந்து விட்டால் நிச்சயமாக சுவர்க்கம் கிடைக்கும். ஹதீஸிலே வருகிறது. அசான் சத்தம் கேட்கும் பொழுது அந்த அசானுக்கு பதிலளித்து விட்டு அந்த அசானுடைய துஆவையும் ஓதி அந்த அசானை கண்ணியப்படுத்துங்கள், இறுதி முடிவு சிறப்பாகும். ரசூலுடைய ஷஃபாஅத் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செய்வதற்கு 5-10 நிமிடமாவது ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அதன் பரக்கத்தினால் இறுதி முடிவு சிறப்பாகும். ஒவ்வொரு நாளும் மக்ரிபுக்கும் சுபஹுக்கும் பின்னால் அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் என்பதை 7 தடவை ஓதி வாருங்கள். அன்று இரவுக்குள் அல்லது பகலுக்குள் மரணித்து விட்டால் அவருக்கு நரகம் ஹராமாகிவிடும். ஹதீஸிலே வருகிறது, ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் 3 தடவை யா அல்லாஹ் நான் சுவர்க்கத்தை கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். சுவர்க்கம் அல்லாஹ்விடத்திலே சொல்லுமாம், யா அல்லாஹ் இவர் என்னை கேட்கிறார், இவரை நீ எனக்கு தர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒருவர் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார் 3 தடவை. நரகம் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறதாம், யா அல்லாஹ் இவர் என்னிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார், இவரை எனக்குள்ளே போட்டு வேதனை செய்து விடாதே. இறுதி முடிவை சிறப்பாக்குவதற்கு இந்த சிறிய அமல்களையாவது பேணுதலாக செய்ய வேண்டும். பாவங்களுக்குரிய தௌபாவை செய்து கொண்டு வட்டியில் இருந்து கொண்டல்ல, வட்டியில் இருந்து கலண்டவர்களாக, ஹராத்தில் இருந்து கொண்டல்ல, ஹராத்தில் இருந்து கலந்து தௌபா செய்துவிட்டு சில சிறிய அமல்களை கூட பேணுதலாக செய்வதன் மூலம் நிச்சயமாக சுவர்க்கம் கிடைக்கிறது. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு மதியான வாழ்க்கையை
அவன் விரும்பக்கூடிய முறையிலே கழித்து நாம் சந்திக்கக்கூடிய அந்த இறுதி கட்டத்தை மிகவும் சிறப்பாக அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உனக்கு பொருத்தமான நல்லோர்களாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அந்த சக்கராத்தை எங்களுக்கு இலகுவாக்குவாயாக. கடைசி கட்டத்தில் யா அல்லாஹ் எங்களுடைய வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை தெளிவாக மொழிந்தவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய பரம்பரைகளுக்கும் நசீபாக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குரியவர்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.